ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பேசிடுறேன், முடிச்சிடுறேன். ஓகே, இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச எப்பயும் போல என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி. அதே போல் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஒரு படத்தோட தலையெழுத்தே உங்கள் தான் இருக்குது. ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குறது வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்குது. அதே போல் இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக நீங்கள் ஆக்குவீங்க நம்புகிறோம். நன்றி. ஓகே, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா, இந்த ஈவெண்ட் காதல் சடுகுடு இதை வந்து கொடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார். தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார், அப்புறம் சரிகமா. இந்த சாங் முதல்ல கிடச்சிச்சு, காதல் சடுகுன்ற சாங் வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சோடனே வந்து சாங் பெரிய ஹிட்டு, எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வைப்பாக இருக்கிற ஒரு சாங். தமிழ்நாடு மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஆந்திரா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங். இது மாதிரி ஒரு ஹிட்டான சாங் யார் கோரியோகிராஃபர் போகலாம் அப்படின்னும் போது உடனே மைண்டில் வந்து எனக்கு சதீஷ் பிரதர். கை தட்டாதீங்க, 2 வாரமாக ஃபோன் எடுக்கல. அவர் நம்பரை வாங்கிட்டு 2 வாரமாக ஃபோன் பண்ணுற, ஃபோன் பிக் பண்ணல. சார் என்னடா அவர் ஃபோன் பிக் பண்ணல சார், லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் ட்ரை பண்ண, அப்பயும் ஃபோன் எடுக்கல. 2 வாரம் கழிச்சு ஃபோன் எடுக்கல. சரி விடு, வேற யாரும் ஆப்ஷன் போயிடலாமான்னு போது திரும்பி லைனில் வந்துட்டார். நினச்ச உடனே லைனில் வந்தார். எது வேறு ஆப்ஷன் போகலான்னு ஒன்று லைனில் வந்தார். என்ன வருது, 2 வாரமாக உங்களை கூப்பிட்றேன் எடுக்கல அப்படின்னும் போது, சாரி அவர் யூஎஸில் இருந்தார். அனிருத் சாரோட கன்சர்ட் ஹுக்கும் என்ற ஒரு கன்சர்ட்டில் வந்து யூஎஸில் இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பிரதர், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, ஒரு சாங்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டோம். என்ன சாங் பிரதர் கேட்டார். பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலைப்பாயுதுன்ற படத்தில் காதல் சாங், அந்த பாட்டு என்ன ரீமிக்ஸ் பண்ண போகிறீங்க கேட்டார். நீங்கள் ஒரு வாட்டி சாங் கேளுங்க, கேட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னார். சாங் அனுப்புங்கன்னு சாங் அனுப்பினேன். சாங் அனுப்பின உடனே கால் பண்ணார். கண்ணு செம்மையாக இருக்குது கண்ணு இந்த பாட்டு, இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பப்ளிக் இந்த சாங் தான் கண்டு ப்ளே ஆகும் அப்படின்னாரு. இது நீங்கள் என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்கன்னு. நீங்கள் அமௌண்ட்லாம் விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், ப்ராப்ளம் இல்லை, இந்த பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டார். நான் கேட்டேன், சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார். நான் சொன்ன ஒரு இமேஜினேஷன் பிரதர். அப்படிங்களா, சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே புரியல, நம்ம இந்த துறையும் இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆமாம் பிரதர் நல்லா இருக்கும், ஆமாம் செமையாக இருக்கும், ஆமாம் அதனால வருமே, அது சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டோன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 டேஸ் பேக் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் இந்த டைரக்டர் வாலி மோகன் தாஸ், அப்புறம் கேமராமேன் பிரசன்னான்னு சொல்லி ஸ்டார்பக்ஸ் வர சொன்னாங்க, திருவான்மியூர் ஸ்டார்பக்ஸ். போன உடனே வந்து இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குரூவை பற்றி பேசினாங்க. நம்மளுக்கு எதுவும் புரியல, எதுவும் தெரியாது. நான் உடனே கேட்டேன், பிரதர் எவ்வளோ பட்ஜெட்டில் பாட்டை முடிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அந்த பட்ஜெட் கம்மியாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு எதுவும் சொல்லி நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரிஹர்சல் போயிடுச்சு, கடைசி நாள் ஷூட் தான் நான் போனேன். இவர் என்னென்னலாம் என்கிட்ட ஃபோனில் சொன்னாரோ, அந்த பாத்ரூமில் சாரி ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அதெல்லாம் அங்கே லைவாக செட் ஆகும். இதுதான் அந்த மனுஷன் இது சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஷூட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பில்லு வருது. என்னடா இது, நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் கம்மி பண்ண சொன்னா இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு. மனசில் ஒரு என்னடா இது என்ன கேட்குறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் யார்கிட்ட சொல்லலை, மனசில் ஃபீல் பண்ணியிருந்தேன், என்னடா எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணார். பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அமைச்சிருக்கேன் பாருங்கன்னார். பாட்டோட விஷுவல் பார்த்தோன்னே இது என்னோட படமா என்னோட பாட்டான்ற மாதிரி விஷுவல் இருந்தது. வேற மாதிரி பண்ணியிருக்காருங்க மனுஷன், வேற மாதிரி பண்ணியிருக்காரு. பிரசன்னா பிரதர் உங்களுக்கும் மெயின், ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நீங்கள் வேற மாதிரி பண்ணி கொடுத்தது, கோரியோகிராஃபி, இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பாட்டோட பெரிய சக்ஸஸே சொல்லுவேன். கண்டிப்பாக பாட்டு வந்து இப்போ நீங்கள் கொண்டதில் பார்க்க போகிறீங்க. அந்த பட்ஜெட்டோட இந்த ஒரு கொடுத்த விஷுவல் எனக்கு கம்மி தான், எனக்கு கம்மி பட்ஜெட்டில் கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அந்த பட்ஜெட் ஏன் ஆயிடுச்சுன்றது எனக்கு இந்த பாட்டோட மேக்கிங்கில் தெரிஞ்சு போச்சு, விஷுவலில் தெரிஞ்சிச்சு. சாரி நான் தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் பட்ஜெட் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் பிரதர். கூடிய சீக்கிரம் நம்ம இணைந்து பணி செய்வோம். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து என்னோட ஹீரோ, எங்களோட மெட்ராஸ்காரோட ஹீரோ ஷேன் பிரதர். உண்மையானே சொல்கிறேங்க, எந்த ஹீரோவும் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருப்பாங்களா தெரியாது. அவ்வளோ சப்போர்ட்டிவ், இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார்.
நான் எப்பயாவது ஒரு மனசு வருத்தமாக இந்த மெட்ராஸ்காரன் மாதிரி மனசு வருத்தமாக ஏதோ ஒரு ஃபீல் ஆகணும், அவருக்கு ஒரு கால் பண்ணால் போதும், அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். பிரதர் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம், நீங்கள் எதை நினச்சி கவலை பண்ணுங்க, வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷாலான்ற வார்த்தை சொல்லுவார். அது சொல்லும் போதெல்லாம் அவர் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும். நான் டவுனாக இருக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவாக வினாஜி ஆகும். இந்த பாட்டு உருவானதற்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாத்துலையும் இறங்கி எவ்வளோ தூரம் பண்ணார். சொன்ன உடனே அவருக்கு அந்த ஷூட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு சீமா அவார்ட்ஸ் வேறு துபாயில் இருந்தது. அந்த நேரத்தில் கூட வந்து பட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர் பிரதர். இந்த பாட்டில் ஒரு சாக்லேட் பாயாக இருப்பார். அப்போ சொன்னதா இப்பயே சொல்கிறேன், மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேன் பிரதருக்கு தமிழில் ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. அடுத்தது அன்பு, நம்ம அன்பு, அதாவது கலை பிரதர். அந்த மெட்ராஸ் படத்தில் எப்படி அவர் அன்புன்ற கேரக்டர் கார்த்தி சாருக்கு ஒரு உண்மையான நண்பா இருப்பாரோ, அதே போல அவர் உண்மையான குணமே அதுதான். அவர் உண்மையான குணமே ஒருத்தரை பழகிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டார். எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, எனக்கும் அவருக்கு வந்து பெருசாக தொடர்பு இல்லை, படம் மூலியமாக தொடர்பு. அதுக்கப்புறம் முடிஞ்சு என்னோட நண்பர் அவருக்கு ஒரு நண்பர். ஆனால் அவருக்கும் தெரியாது அவர் என்னோட நண்பர்னு, எனக்கும் தெரியாது இவரோட ஒரு நண்பர்னு. அவர்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவாக என்னை பற்றி நல்லதாக பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி அப்படியே போய் திட்டுவாங்க. அப்படி மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு நண்பர் முகத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவங்கள பற்றி அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ இதுவும் நடந்துக்கிறார். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டிஸ். இது மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்க முடியாது. இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்காக அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. எனக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கலை பிரதர், தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஜெயிப்போம் இந்த படத்தில். அடுத்தது நிகாரிகா மேடம். லாஸ்ட் டீசர் லான்ச் நான் சொல்லியிருந்தேன் உங்கள் படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி. அதே போல் கமிட்டி குரல்ன்ற படம் தெலுங்குல ஆந்திராவில் பெரிய ஹிட். அந்த படம் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், மேடம் அந்த படம் எனக்கு தமிழில் கொடுக்குறீங்களா, நான் எடுத்து பண்ணுறேன்னு. எடுத்துக்கோங்க சார், ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க சார். அவங்க உண்மையாக சொன்னது அந்த வார்த்தை வேணும், ஃப்ரீயாக இருக்க ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு ஃப்ரீயாக ரைட்ஸ் வேணும் மேடம். கண்டிப்பாக வந்து நான் உங்களை ஸ்டார்டிங்கை நீங்கள் இந்தளவு டான்ஸ் ஆடிங்கலாம் தெரியாது. தைத்தக்க கல்யாண பாட்டு ஓகே ஆடுறாங்கன்னு நினச்சேன். இந்த பாட்டில் வந்து அவர் ஒரு பெரிய டான்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நீல நிலையிலேருந்து பார்க்குறோம் ஒரு டான்ஸ். ஆனால் நீங்கள் அவருக்கு ஈக்குவலாக செமையாக பண்ணியிருக்கீங்க மேடம். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்டெப்ஸ்லாம். தேங்க்யூ மேடம். அடுத்தது ஐஸ்வர்யா. இவங்களை பற்றி என்ன சொன்னேன், எனக்கு நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு பொண்கள் சர்க்கிள் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸில் யாரும் கிடையாது. ஒரு அதிகபட்சமாக ஒரு 2, 3, 4 அவ்வளோதான். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு யாரு கேட்டால் ஐஸ்வர்யா சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னலாம் வெற்றி அடைறதுக்கு கூட இருந்து பயணித்தோம். இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கும் ஐஸ்வர்யா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கா. நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்போ இருந்தாலும் எப்போ நான் ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த படத்தை போய் சொல்லும் போது ஐஸ்வர்யா எல்லா விதத்துலையும் வந்து சப்போர்ட்டாக கூட இருந்திருக்கா. சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கா. நிறைய இடத்துல சொல்ல முடியாது, நிறைய இடத்துல வந்து எனக்காக இந்த படத்திற்காகவும் நிறைய பேசியிருக்கா. தேங்க்யூ ஐஸ்வர்யா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரும். அடுத்தது டைரக்ட் வாலிதோரன் மோகன்தாஸ் பிரதர், நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, சூப்பர். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய படம் பண்ணணும், நிறைய நல்ல நல்ல படம்லாம் பண்ணணும். என்னோட இல்லையா ஏற்றுறோம்னா பிரதர் அடுத்த மணிரத்னம் நீங்கள் தான், அடுத்த சங்கர் நீங்கள் தான், இப்படி சொன்னால் ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணுங்க பிரதர். கண்டிப்பாக என்னோட சக்ஸஸோ மற்றும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சக்ஸஸோ நீங்கள் இன்னும் பெரிய படங்கள் நிறைய பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்திற்காக வேலை செய்கிறது வேறு, ஏதோ காரி அவனுக்காக வேலை செய்கிறது வேறு. ஆனால் அகல்யான்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் படத்திற்காக எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அகல்யா, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஜேசிசி நண்பர்கள், உங்களுக்கு தேங்க்ஸ் வெறும் வாயில வார்த்தையால சொன்னா பத்தாது. ஏன்னா இந்த மெட்ராஸ்காரன் படத்திற்காக
நீங்கள் சென்னையில் ஒரு தேட்டர் விட்டதில்லை. சென்னையில் இருக்க மொத்த தேட்டர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தேட்டர்லையும் இன்னைக்கு நம்ம படத்தோட ஸ்டாண்டிஸ் இருக்குன்னா, நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு அடுத்து வரப்போகிற ப்ரொமோஷன்ஸுக்கு பெருசாக இருக்க போகிறது காரணம் நீங்கள் மட்டும்தான். இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் என்னை தவிர யாருக்கும் தெரியாது. என்ன பார்க்குறேன் எனக்கு யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ ஜேசிசி நண்பர்கள், விஷ்ணு, மோகன், கமல், சுமன் ப்ரோ, நிறைய அனைவரும் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன வேர்ட்ஸ். நான் நிறைய பிஸ்னஸ் மீட், இந்த மெட்ராஸ்காரன் படித்த பிஸ்னஸ் மீட் போகும்போதெல்லாம் ஃபோனில் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்புறம் நேரில் போவேன். வந்து நீங்கள் தான் ப்ரொடியூசரா, யங் ப்ரொடியூசரா? அந்த யங் ப்ரொடியூசர்ன்ற வார்த்தை நான் அது பெருமைப்பட்டிருக்கிறதா இல்லை இவங்களாம் ப்ரொடியூசரான்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். கரெக்ட், யங் ப்ரொடியூசர் தான், ஏஜ் 31 தான் ஆகுது. ஆனால் இந்த 31 இயர்ஸில் நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, துரோகங்கள் கிடையாது. இதே மவுண்ட் ரோடில், இதே சென்ட்ரலில் நான் ரோட்டில் டிவி வந்தேன். அதே நிறைய இது மாதிரி கனவுகள் இருந்திருக்கு. இது போல் மேடையில் இது மாதிரி நின்று பார்த்துருக்கேன். அதே போல் அந்த கூட்டத்தை ஏதோ ஒரு சினிமா ஷூட் நடக்கிறது பார்த்துருக்கேன். அந்த அளவு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே நின்றுட்டு எனக்கு கடவுள் இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு. நான் பேசுகிறேன், இவ்வளோ பேர் பார்க்குறவங்க நிற்க வச்சிருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நான் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. இந்த தேங்க்யூ பிரதர், நீங்கள் பேர் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர மாதிரிட்டேன், ஏம்ஸ் சதீஷ் பிரதர், அப்புறம் மோதி டெக் பிரதர், ரொம்ப நல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. மெட்ராஸ்காரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. சதீஷ் பிரதர் மற்றும் மோதி பிரதர், அப்புறம் மோதி பிரதரோட டீமு, ஆங்கர் ஆஷிக் பிரதர் மற்றும் நிக்கி, ரொம்ப சூப்பராக காமெடியாக நல்ல ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே வைப்போட கொண்டு போங்க. தேங்க்யூ. படத்துக்காகவே இப்போ நிறைய ஒரு 10 கேள்வி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸ்காரன்லேயே நடிக்க வேண்டியதுப்பா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது வேறு கதை, அப்புறம் வர நாடு. ஸோ இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னீங்கள ஒரு விஷயம், அதாவது நான் இதே இதில் நான் டிவி விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களே யங் ப்ரொடியூசர்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா யங் மைண்ட்ஸ் உள்ளே வந்தால் தான் நிறையா விஷயங்கள் இங்கே மாற்றத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் இந்த மெட்ராஸ்காரன்ற படம் நம்ம ப்ரொடக்ஷனில் எப்படிப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதுதான் எனக்கு சினிமாவில் உள்ள ஃபஸ்ட்டு படம், ப்ரொடக்ஷனாக ஃபஸ்ட்டு படம். இது இவங்க எந்த அளவு எதிர்பார்க்குறாங்களோ அதே அளவு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றி படம் ஆகணும். இந்த வெற்றி படம் மக்கள் மத்தியில் போகணும். கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். என் படத்தை நானே புகழக்கூடாது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது. கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மக்கள் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, வெற்றி படம் ஆக்குவாங்கன்னு நம்புகிறேன். சூப்பர். அதான் ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ்மே எங்களுக்குமே இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்குமே இருந்துச்சு. அண்ட் வாழ்த்துக்கள். அன்னைக்கு ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கீங்களா? கேள்வி எல்லாம் இல்லை. எனக்கு என்னடா கேள்வி இல்லைண்ணா, ஜேசிசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இங்கே கை தட்டினாங்க. தட்டுவீங்கல்ல, ஏன்னா வாய்ஸ் அங்கேருந்து மட்டும்தான் வருது. அதனால என்னன்னா, நீங்கள் நிறைய யங்ஸ்டருக்கு வழி விடுறீங்க, மேலே ஏற்றுறீங்க அப்படின்றது நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். அடுத்ததாக எங்கள் அண்ணனும் ஒரு 35 தாண்டி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு போயிடாதீங்க. இல்லை, அவருக்கு நீ ஏதா நிக்க வச்சேடா வாய்ப்பு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி என்ன நம்ம ஓகே பிரதர். கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒரு சான்ஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அண்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க இருக்கிற மக்கள் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி தான் உங்களை சந்திச்சு பேச முடியும். கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்காரன் படம் நீங்க திரையில பார்க்க போறீங்க. கண்டிப்பா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா நல்ல படமா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி நீங்கள் ஆட்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். நிறைய படங்கள் நாங்கள் எங்கள் சைடில் அதை கொடுப்போம். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூலாம் வேண்டாம். கண்டிப்பாக படம்னா நடித்தவங்க சப்போர்ட் தலை. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
எல்லா ஆக்டர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவது டே அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஆகிட்டா பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும், சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தால் நான் ஆட்டலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. ஒரு பண்ணாலுமே இப்போ பயமாக தான் இருக்குது, சும்மா சாதாரணமாக பண்ணாலே அது பெரிய மீமாக மாறிடுது. ஸோ அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட கொஞ்சம் நான் ஜென்ரலாக கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்ன? கரெக்டு தானே? உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியும் அண்ணா. ஏதோ என் காதில் வேற ஏதோ விழுந்தது, பக்கத்தில் இருக்கிறனால. உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது. உயிரா? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங். சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரில, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகிறது என்னென்ன? ஆமாம், ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸுக்கு தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதையானி கூட்டம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸை விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் இப்போ ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தான் நான் வேற எங்கேயும் போனது இல்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். தலைவர் வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும். பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார், ஸோ தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா, பட் ஜெயிச்சா சூப்பர். சூப்பர். ஓகேண்ணா. அண்ணா, அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அது ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா வந்ததுல இருந்து திருடுறது, களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு ஓகே, எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களுக்கு ஒரு மொக்க கேங் பா. எப்போ பார்த்தா சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. அங்க எப்போ போனா நிப்பானே, அப்புறம் கேட்ட வரையில் திட்டி விட்டு அனுப்ப, என்னடா பண்றீங்க நைட்ல? அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போறேன்னா, ஒருத்தர் ரெகுலரா நான் பார்ப்பேன். இவனும் ஒரு 4 பேர், இந்த சின்டின்னு ஒருத்தர், ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனாலும் நின்று இந்த கிண்டியில ரோடு ஒரு எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பார்த்துருக்கேன். இல்லைன்னா அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்?
அவ்வளோதான். அவரே அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதரை. என்னது அப்படி இல்லை, ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தில் பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் ஐ லவ் him so much. ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காமல் ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலையும் அது அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர். கண்டிப்பாக சூப்பர். லவ் யூண்ணே. இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் அவங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்கார்ல, நிறைய விஷயம் இவரோட அதாவது மாயை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளை வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரி தான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு ரெண்டு ஸ்டெப் அவர் கூட இருந்து ஆடணும்னா எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சதீஷ் அண்ணாவும் நீங்களும் தான். அவர் நடந்து வர பாருங்க. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு மொமெண்ட் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு அங்க பாருங்க கேமரா தூக்குறாங்க. ரெடியா இருக்காங்க? ரெடி காய்ஸ், ரெடியா நீங்கள் ரெடியா? ஜேசிசி நண்பர்களே ரெடியா? எங்க கேங்ல சாட்ஸ் பேரே வந்து டான்ஸ் தான். சாட்ஸ் சத்தியமா ஆடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரே ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தான். அந்த ஒரு அவன் நீ டான்ஸ் ஆடி பார்க்கணும் ரொம்ப விருப்பப்படுறான். அவன் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேனே. இல்ல அவனுக்கு அப்படி என்ன ஒரு ஃபேண்டசினே தெரியல. இது அவன் ஃபேண்டசியா தான் விரும்புவான். நிறைய ஃபேண்டசியா விரும்புவான். பெரிய ஃபேன். கலை டான்ஸ் ஆடி பார்க்கணும் நீ தான் ஆசைப்பட்டிருக்கிற. இதுக்காக நீ டான்ஸ் ஆடணும். அச்சா ஒரு சான்ஸ் கொடுப்பணும் கூட ஆடணும். அத அவன் பார்க்கல. அண்ணா இருக்குன்னு ஆனா வந்துட்டு லைவா இங்க எத்தனை பேருக்கு பார்க்கணுமா? அண்ணா அவர் பார்க்கணுமா இல்லையா? ஆமா அண்ணா ஆமான்னு சொன்னேன். ஆமா உங்களுக்கு பார்க்கணுமா? அங்க பாருங்க அந்த அம்மா எல்லாம் வந்துட்டு கை தூக்கி ஆமா அப்படின்றாங்க. வாங்கம்மா. சூப்பரா மேடையும் ரொமான்ஸ் பண்ணியும் பார்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப்பும் போட வச்சாச்சு. ரொமான்ஸ் ஆமா ஆனா நிறைய ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. தேங்க்யூண்ணா. என்னண்ணா ரொமான்ஸ் சொல்லும்போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நாங்க வந்துட்டு பார்த்துருக்கோம். ஏன் என்ன எனி டவுட் இருக்கா? இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க. ஓகே ஏன் எனிதிங் இல்ல நானும் இதே ஊர்ல தான் இருக்கிறேன். அதே சினிமா தான் நானும் பார்க்குறேன். எப்போ ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதனால தான் கேட்குறேன். மேபி நீங்க இந்த மாதிரி நைட்ல பார்க்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அங்க வேணா பார்த்து லைவ்ல அண்ணா நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயில் டைட்டில் நிறைய எடுத்து வச்சிருக்கான். ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இவன் பர்ஃபார்மன்ஸால தியேட்டர்ல நம்ம எல்லாருமே அழுதுருக்கிறோம். அதெல்லாம் தெரியும். இந்த நடுவில் இந்த ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா, உனக்கு தான்ப்பா எல்லாம். சரி எதுவும் சொல்ல மாட்டேன். Thank you. திரும்ப நைட் எங்க பாப்போம் சார். சாரி. Thank you so much. Love you all. Thank you. எல்லாருக்கும் திரும்ப once again ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. Love you all. Thank you so much. கலைனா சதீஷ் ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா அண்ட் பிரஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். இது முடிஞ்சிச்சா பேச? SR ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் மை ஹோம் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம். சில விஷயங்கள் வந்து என்னோட அகேன்ஸ்டில் போனால் கூட ஐ செட் தட் எஸ் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் டு வின். அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ரொடியூசர்லாம் வாழணும். அதே மாதிரி எஸ்ஆர் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் டு bring out the best talents. எவ்வளவு பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்க முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். இட்ஸ் பீன் 10 years ஆஃப் மை ஜர்னி அண்ட் 10 yearsல வந்து நிறைய போராட்டம் ஆப்வியஸ்லி பார்த்துருக்கேன். பட் ஜெகதீஷ் உன்னை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் யூ ஷுட் வின். அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ உண்மையில ஜெயிக்கணும் இந்த படம்ல. சில டிசிஷன்ஸ் which I take or I took for this Madras Karan, I know it's a good decision. நான் நம்புறேன் நீங்கள் எல்லாரும் மட்ராஸ் காரன் பார்ப்பீங்க.
நான் நம்புறேன் மட்ராஸ்காரனுக்கு நீங்கள் அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. அண்ட் அவள் ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர். 10 years of my journey, I have seen so many producers of my life. And சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டோ இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகிலே போயிடும். நமக்கு ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவை நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் ஹீ ஹேஸ் கிவன் மீ ஒன் சான்ஸ் டு ப்ரூவ் தட் ஐ ஆம் அ குட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐம் அ குட் ஆக்டர் ஆல்சோ. Let's come back to all the cast and crew. Obviously Shane Nigam, ellarukume, like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadule vande ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரி திங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம். அண்ட் Niharika, you have done a great performance. I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohandas. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட் ஃபில்ம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, ஐம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் giving a great treat. And not last but not the least, thank you Saregamappa, thank you the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights of Kadal Sadhguru for Madraskaran. Aliyapayade has always been my favorite film and chinna vayasla indha love story paakumbodhu Kadal Sadhguruda madakave mudiyadhu. So that's what I was telling to Jagdish. சத்தியமாக சொல்கிறேன், நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டிரெக்டர்ஸ்க்கு போனோம். இட் குட் ஹவ் கான் டு சோ மெனி டிரெக்டர்ஸ் பிகாஸ் த ரைட்ஸ் வாஸ் தேர் வித் சாரேகாமாப்பா. நான் உனக்கு வந்துடுச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் ஜெகதீஷ். ஸோ யூ ஆர் லக்கி. Prasanna, thank you so much for being an amazing cinematographer because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madraskaran, avanga solranga na PSS JCC boys. JCC boys, thank you so much wholeheartedly. நீங்கள எல்லாமே நம்ம மட்ராஸ்காரன் அவ்வளவோ பிளேஸில் கூட்டிகிட்டு போக முடியாது. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ்காரனோட அந்த பேனர்ஸில் இருக்கேன். விஷ்ணு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு அண்ணா. யூ ஹவ் பீன் த பேக் போன் ஆஃப் மட்ராஸ்காரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஷூட். அந்த ஒருத்தர் இருக்காங்க, மேபி தே ஆர் நாட் த மெயின் ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம், பட் இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையாலே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்றுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்கிறாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ்காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையிலே ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. there is always a better days for everything. And thank you so much. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ்காரன் வரும்போது அந்த நம்பிக்கையோட இருக்க, அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கனவு ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன? மெட்ராஸில் இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம்? ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை அடுத்தவும். ஓகே, அது வந்து மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ்காரனுக்கு ஆப்போசிட்டாக மெட்ராஸ்காரி, நீங்கள் வந்து ஒரு மெட்ராஸ்காரி ஆகிட்டீங்கன்னா எங்கள் 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது உங்கள் எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா போடா நம்ம பார்க்கறக்கா
ஐநாவரம் பக்கத்திலே வாயாவா? போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கான். ஆனா பாவிகளா பஞ்ச் டைலாக்கே உன்னை திட்டுற மாதிரி சும்மா சொல்லியிருக்கேன். கிடையாது. அட அக்கா போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அது என்ன கையை ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன். இன்னொன்னு இருக்கா? லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது. வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். ஆ. லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது. சரிம்மா. லேட்டஸ்டா வந்தாதான் முக்கியம் டூட். ஓ வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல வர. அண்ணா இவங்க இந்த டைலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படின்னாங்க. யாரு அது? பாடு. ஃபேன்னா? இல்ல. சரி. கத்துறது. அப்போ எங்க அண்ணா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு. எஸ்டிஆர் சாரோட டைலாக் ஒன்று சொல்லுவாரு. அது Okay. நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே. என்னாச்சு? ஓகே அங்கேயா? ஓகே. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராவோ அதான் முக்கியம். எஸ் கம் ஆன். மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம். சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கை ஒரு வட்டம். சரி இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரி, நான் எவ்வளவு பெரிய டைலாக் நான் சொல்றேன் பாருங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராந்த முக்கியம் கிடையாது. இல்லை. லாஸ்ட்ல லாஸ்ட்ல யாரு first ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஆமா, ஓடி வாங்க இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுதான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டைலாக். மெட்ராஸ்காரன் எங்க பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் Thank இடமெல்லாம் you. அவங்களுடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரையும் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தை திரையில் பார்க்குமாறு கவலைப்படாதீங்க. பார்ட் 2 மெட்ராஸ் காரி அப்படின்னு சொல்லிட்டு No, எங்க no, no, producer- not part 2 ஜெகதீஷ். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் வேற சொல்றேன். டீமோட. ஓகே, அங்க முடியுது. கூடிய சீக்கிரம் SR production is coming up with some new venture and I'm ஆஹா தெரியும் Thank சார். you, thank you. எனக்கு புரிஞ்சு அவங்க ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. Yes. Thank you so much. சும்மா இருக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டீங்க. ஸோ கண்டிப்பாக மெட்ராஸ்காரனை சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். நினச்சது நடக்கும். சந்தோஷம் பிரதர். ரொம்ப தேங்க்யூ பிரதர். என்னை நம்பி நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐஸ்வர்யா எப்போவுமே நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன். இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மேடம் தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அவர் கலை மாஸ்டர் போயிட்டாரு. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா பிரதர் விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன். இந்த ட்ரைலர்லேருந்து எல்லாத்தையுமே அவன் தான் கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது இந்த தடவை ஒரு புது ஐட்டமா வந்திருக்கீங்க. காஸ்டியூம்லாம் பயங்கரமா இருக்கே. ஆமா, சூப்பர் ஐயா. ஆக்சுவலா காஸ்டியூம் மட்டும் இல்ல. சோ இப்போ இதுக்கு வந்து நம்ம அப்படியே கிளாஸ் என்னய்யா வாரே வா. ஏய் ஐயா எஸ் சொல்லுங்க. எப்படி எங்க இருந்து இதெல்லாம் இந்த டேலண்ட்லாம் எப்படி? அதை சொல்லிட்டா நீ மேஜிக் பண்ணாதீங்க. அப்புறம் அவர் யோசிக்கிறாரு. அதெல்லாம் இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். ஸோ இப்போ இவங்களை வச்சு ஒரு மேஜிக் பண்ணிடலாம். சரிங்களா? பண்ணிடலாம். நீங்க நாங்க போயிடணும். கிளம்பு. தேங்க்யூ. அவங்க மூடிட்டு இருக்காங்க, நீங்க ஓகே ஓகே தான் எல்லாம். ஓகே, ஸோ இப்போ மெட்ராஸ்காரன் அந்த மூவியை வச்சு ஒரு மேஜிக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. ஓகே, இந்த மேஜிக் உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்லித்தரேன். டைம் இருந்தால் எல்லாரும் இப்படி கை நீட்டிக்கலாம். எவ்ரிபடி எல்லாருமே நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். லாலலா லாலலா, சூப்பர், ஆஹாஹா ஆஹாஹா. அப்புறம் ஒரு வடிவேல் டைலாக், லொஜெக் மொஜெக் பஜெக். கையை நீட்டிக்கோங்க, தம்ஸ் டவுன். கையை கிராஸ் பண்ணிக்கணும். கையை கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம், கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. கீழே கட்டவரில் இருக்கணும். ஓகே, க்ளோஸ். விரல் ஆட்டுங்க அண்ட் டேர்ன் பண்ணுங்க. நான் விரலாற்றவே இல்லை, விரல விட்டு ஆற்றவன். எஸ், சூப்பர்.
அண்ணா எனக்கு வேற ஏதாவது வந்துட போகுது வாயில. ஓகே ஸோ சூப்பர் சூப்பர் தலைவா. இப்போ ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு கார்ட் ட்ரிக் நான் பண்ண போகிறேன். அதுக்காக எனக்கு வாலண்டியர் தேவை. சார் நீங்கள் ப்ளீஸ் கமான் த ஸ்டேஜ். அவருக்கு சாருக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் ஹீரோக்கு. சார் கமான் கமான் கமான். ஒன்றுமே புரிய மாட்டேன். அவருக்கு ஒரு சேர் இங்கே போட்டிருக்கலாமோ? வாங்க சார். சார் சிங்கிங் இருக்கு, டான்சிங் இருக்கு. இப்போ அடுத்து சிங்கிங்லாம் பண்ண போறோம். ஓகே எல்லாமே இருக்கு எங்க இதுல ஃபுல் பேக்கேஜ். சாருக்கு ஒரு மைக் கொடுத்து. மைக். ஓகே சார் இப்போ இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். எஸ் மைக்கில் சொல்லலாம். எஸ். எஸ் ஏதாவது சேமாக இருக்கா? இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட். நீங்கள் யூ கேன் ஷஃபிள் த டெக். நீங்கள் ஷஃபிள் பண்ணிடலாம். அவர் கார்டை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவார். நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அவர் தான் இப்போ ரேண்டமாக ஒரு கார்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ மெட்ராஸ்காரன் மூவியோட நான் ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கேன். இங்கே வாங்க மிஸ்டர் மோகன். ஓகே இங்கே வந்து நிற்கோங்க. தெரியுதுங்களா ஃப்ரேம்? ஸோ இதை வச்சு தான். ஓகே தேங்க்யூ சார். கார்டெலாம் கீழே போட்டிங்க. இது எல்லாருமே வேறு பொசிஷனில் தான் இருக்குது. ஏதாவது சேமாக இருக்கா? இல்லை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு கார்டு எடுங்க. பிக்கப் எது வேணாலும் எடுக்கலாம். யுவர் விஷ் எடுங்க. டேக் இட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் காமிச்சிருங்க. ஷோட் எவ்ரி ஒன். ஐ எம் நாட் சி எனிதிங். எல்லாருமே பார்த்துக்கலாம். அதை கேமரா காமிச்சிருங்க. இந்த சைடு ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே காமிச்சிடலாம். ஓகேவா? நான் பார்க்கல. ஓகேவா? ஓகே நான் எதுவுமே பார்க்கல. ஐ எம் ஹானஸ்ட் மியூசிஷியன். இங்கே வந்துருங்க சார். உள்ளே வச்சிடலாம். எங்கே வேணாலும் வச்சிருங்க. எனிவேர். ஓகே கீப் ஷஃபிள். ஓகே கீப் ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கார்டு எங்கே இருக்குன்னு ஐ ஹாவ் நோ ஐடியா. ஓகே ஸோ நீங்கள் என்ன கார்டு எடுத்திருப்பீங்கன்னா ஐ ஹாவ் நோ ஐடியா. அவர் என்ன கார்டு வாங்கிட்டு போயிட்டாரா? இல்லை ஓகே இல்லை ஓகே சார் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ தெரியுதுல்ல. ஸோ இதான் இந்த இன்னைக்கு சாங்கோட போஸ்டர் கரெக்டுங்களா? இப்போ உங்களோட கார்டு இதுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். எஸ் வாட்ச் திஸ். ரெடி? நான் ஸ்லோவாக இதில் அப்படியே போடுறேன். யுவர் கார்டு இஸ் ரைசிங். இட்ஸ் 5 of hearts. எஸ் வாவ் சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லை இந்த ப்ரெசன்ட் வந்து உங்களுக்கு தான். இதை நீங்கள் வச்சுக்கலாம். தேங்க்யூ. அவருக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. இதை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்கள் இங்கேயே நிற்கலாம். நீங்கள் இங்கேயே இருக்கலாம். வந்ததுக்கு நாங்கள் ப்ராப்பர்ட்டியாக வாங்கிக்கிறோம். உங்கள் 2 கை நீட்டுங்க. ஷோர் போத் ஹேண்ட். கை கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஓகே அண்ட் உங்கள் 2 கை. இல்லை இவரெலாம் அதுக்கு ஒரு சூப்பரான மேஜிக் பண்ணணும். அதுக்கு வந்து எனக்கு சூப்பராக சொல்லுங்கள். இல்லை அவங்கள கூப்பிடலாம். டேரக்டரை கூப்பிடுவோம். டேரக்டர் ப்ளீஸ் கமான் சார். வாங்க அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். சார் நீங்கள் இங்கே நின்றுக்கோங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு கீ கொடுத்துட்றேன். ஓகே நான் முன்னாடியே வந்து ஒரு கீ கொடுத்துட்றேன். தெரியுதுங்களா? கீ இந்த கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே பக்கத்தில் வரலாம். இங்கே வாங்க. பக்கத்தில் ஸ்டேஜ் போயிருங்க அப்படியே. எஸ் அண்ட் ஐ ஹாவ் அ காயின். செக் பண்ணி பாருங்கள். ஷோட் எவ்ரி ஒன். எல்லாத்தையும் காட்டுங்க. கேமரா எல்லாம் காமிச்சிடலாம். இல்லை பரவாயில்ல ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் நீட்டிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் அந்த கையும் கொடுங்க. ஓகே கை வச்சு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடு. அப்படியே இருக்கு. இப்படி சாரும் பார்த்துக்கணும். ஏன் இந்த காயின் தெரியுதுல்ல? என் கை வந்து ஓட்ட கை. ஐ ஹாவ் ஸ்மால் ஹோல் இன் மை லெஃப்ட் ஹேண்ட். எப்படின்னா காயின் இங்கே வச்சோன்னா இப்படி மேலே வந்துடும். எஸ் சம்டைம்ஸ் இங்கே வச்சா இங்கே வரும். ஏன்னா ஃபுல் கையுமே எனக்கு வந்து டாக்டர் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இங்கேருந்து இங்கே அப்படின்னா இங்கே வந்துடும். இங்கே இருக்காது. சம்டைம்ஸ் அப்படியே இருங்க. நீங்கள் டோன்ட் மூவ். இப்போது உங்களை வந்து ஹியூமன் கால்குலேட்டர் நீங்கள் டோன்ட் மூவ்னு சொன்னாங்க. ஏங்க டேரக்டர்? ஓகே அப்படியே இருங்க. டோன்ட் மூவ்னா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஓகே சார் இதை பிடிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓட ஹியூமன் ஏடிஎம் மிஷின். இந்த காயினை எடுத்து உங்கள்கிட்ட தான் டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ணியாச்சு. ஓகே விட்டுறலாம். ஸோ இப்போ பாஸ்வேர்டு போகிறோம். ஃபேஸ் டைட் டிங் பாஸ்வேர்டு போட்டு டடக். எஸ் வெளில வந்துடும். சூப்பர் வெரி குட். இப்போ உங்களுக்கு அது மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இந்த காயினை தெரியுதுல்ல? உங்கள் கையை டச் பண்ணாமலே தூக்கி போட்டோன்னா போதும். டைம் இஸ் மணி. ஸோ அவர் வாட்ச் கடியில் இருக்கும். லுக் அட் வாட்ச். கையை திருப்புங்க. லுக் அட் வாட்ச். அதை எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க. வெயிட் இல்லை இங்கே கொடுங்க. ஓகே இப்போ சார் ஒன் மோர் டைம் கை நீட்டிக்கோங்க. நீங்கள் வந்து சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் வந்து கை அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. லுக் அட் மை ரைட் ஹேண்ட். லுக் அட் மை லெஃப்ட் ஹேண்ட். இட்ஸ் டிஸப்பியர். எங்கன்னா உங்கள் ஷோல்டரில் இருக்கும். லுக் அட் ஷோல்டர். எஸ் எகெயின் பண்ணுவோம். டைட்டாக முடிக்கோங்க. அந்த கையை முடிக்கோங்க.
ஓகே அங்கே பண்ண நீங்கள் அந்த மேஜிக் பார்த்துருக்கீங்களா? எஸ். இந்த காயின் இங்கே நீங்கள் ஜம்ப் ஆக போகுது. ஜம்ப்னு சொல்லுங்கள், உடனே இங்கே ஜம்ப் ஆயிடுச்சு. ஜம்ப் சொல்லுங்கள், ஜம்ப். அவ்வளோதான், ஜம்ப் ஆயிடுச்சு. தெரியுங்களா? தெரியுது. ஓகே 1 2 3 ஜம்ப்னா அவ்வளோதான். இந்த காயின் இங்கேருந்து ஜம்ப் ஆயிடுச்சு. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள். 10க்குள்ளே சொல்லுங்கள். 9. ஓகே கையை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த காயின் ஜம்ப் ஆகி உங்கள் ரைட் ஹேண்ட். லுக் அட் ரைட் ஹேண்ட். நோ நோ நோ, இவரோட இந்த ஷோல்டருக்கு போயிருக்கும். இந்த ஷோல்டரை செக் பண்ணி பாருங்கள். எனிதிங் சேஞ்ச்? எனிதிங் சேஞ்ச்? நல்லா 2 கையும் பின்னாடி கொண்டு போங்க. காயின் ஏதோ ஒரு கையில் வச்சுக்கோங்க. சார் வெயிட் அ செகண்ட். அண்ட் ஐ ஹேவ் அ பேக். ஓகே பின்னாடி கொண்டு போய் ஏதோ ஒரு காயில். ஸோ பேக் வித் பாக்ஸ் வச்சுக்கோ. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு சம்திங், ஒரு கிஃப்ட் இருக்குது. பின்னாடி கையில் ஏதோ ஒரு கையில் வச்சுக்கோ. வச்சுட்டு எனக்கு எந்த கைன்னு சொல்ல வேணாம், முன்னாடி கொண்டு வாங்க. எந்த கையில் இருக்குன்னு கெஸ் பண்ணுறேன். இதுவா? ஓப்பன். எஸ் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எகெயின் பண்ணுறேன். திரும்பி அதை வாட்ச் கடியில் இருக்கும் பாருங்கள். என்னாச்சு? வாட்சை காணாமா? எங்கே வாட்சு? ஓ அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. ஏன் ஓப்பன் பண்ணு, ஓப்பன் இட். அரே பாப்ரே, வேற மாதிரி ஆளா இருக்கீங்கப்பா. ஓப்பன் இட். நான் டச் பண்ணல. ஓப்பன் இட். ஒன்றை கூட்டின அந்த ஏரியாவுக்கு போனால் ஃபுல் வாட்சே அடிச்சிடலாம் போடுறது. ஃபுல் வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் அடிச்சிடலாம். சூப்பர். ஐயோ ஐயோவா? ஓ மை காட். வாட்சா? எஸ் இட்ஸ் ஆர்டினரி பாக்ஸ். ஓ மை காட். ஐயா எங்க வீட்டு பக்கத்து வந்தீங்கன்னா ஒரு 10 வாட்ச் அடிக்கணும். இப்போ ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் நடந்துச்சுல. இப்போ இவரை மைண்ட் ரீடிங் பண்ணுற பாருங்க. லுக் அட் தட் சார், லுக் அட் மை ஐஸ். இந்த மூவியை பற்றி எனக்கு எதாவது தெரியுமா? எனக்கு சார் நீங்கள் எதாவது சொன்னீங்களா? இந்த மூவியை பற்றி நான் கெஸ் பண்ணுறேன் பாருங்க. லுக் அட் மை ஐஸ். இது உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக நடந்த விஷயம். நீங்கள் வண்டியில் போய் யாரையும் இடிச்சிங்களா? ஏன் இதுக்கு மேலே சொல்ல வெயிட் போதும். ஓகே இதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்லலை. சத்தியமாக அவர் எதுவும் சொல்லலை. அண்டு இப்போ எனக்கு வந்து நீங்கள் 2 பேரும் அப்படியே ஸ்டேஜுக்கு வரலாம். சார் தேங்க்யூ வெரி மச். சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சதீஷ் சார் நீங்களும் ஸ்டேஜுக்கு வாங்க. இல்லை நீங்களும் இருக்கலாம். ஃபைனலில் ஒரே ஒரு மேஜிக், ஃபைனல் மேஜிக். ஓகே ஃபைனலாக இதோட முடிச்சிடலாம். ஏன்னா இவங்க ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட மைக் கொடுத்துட்றேன், நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இந்த மேஜிக்கோட முடிச்சிடலாம். என்கிட்ட ஒரு 5 என்வலப்ஸ் இருக்குது தெரியுதுங்களா? 1 2 3 4 5. இந்த 5 என்வலப்ஸில் ஒரே ஒரு என்வலப்பில் மட்டும் 1000 rupees வச்சுருக்கேன். லக்கி ட்ரா. அதில் எந்த நம்பர் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன். அதில் வந்து 1000 rupees இருக்கான்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே ரெடியா? ஸோ எல்லாருமே உங்களோட அந்த நம்பர் திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன நம்பர் வேணும்னு. பரவாயில்ல, அது மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் திங்க் பண்ணிக்கோங்க. இல்லை சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணிங்களா? எல்லாம் திங்க் பண்ணி மைக்கில் தான் சொல்லணும். ஓகே ஃபர்ஸ்ட் உங்கள் ஐஸ்வர்யா தானே? ஓகே மைக்கில் சொல்லுங்கள். உங்கள் நம்பர் என்ன நம்பர்? 5. இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? 3. ஓகே என்ன பிரதர்? சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ இவங்க என்ன நம்பர் சொன்னாங்க? 3 வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. மைக்கை சார்ட்ட கொடுத்துருக்கோம். உங்களோட நம்பர்? இல்லை உங்களோட நம்பரா? 2. இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? 2 தானா? இல்லை ஆர் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட்? No, it's okay. 2. It's okay. 2. It's okay for you. Okay. And yes, 2. இந்தாங்க வச்சுக்கோங்க. சதீஷ் சார் நீங்கள் 5. இல்லை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களா? நோ 5. ஓகே. அண்ட் சார் மேடம் நீங்கள் வெயிட் ஓப்பன் பண்ண வேணாம். நம்பர் 1. ஓகே இப்போ என்னென்ன நம்பர்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க? 1 5 அண்ட் சார் நீங்கள் 2, நீங்கள் 3. அப்போ ஒரே நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. என்ன நம்பர்? நம்பர் 4. ஸோ இந்த நம்பர் 4ல் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் 1000 rupees இருக்கும். யா வெயிட் இன்னும் முடியல. வெயிட் இன்னும் முடியல. ஆனால் நீங்கள் இந்த என்வலப்பை தான் எடுப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் எல்லாருமே இந்த என்வலப்பு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஃபஸ்ட்டு உங்களோட என்வலப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் யாரும் ஓப்பன் பண்ண வேணாம். ஓப்பன் பண்ணி அதை படிங்க. This will be chosen by a lady wearing brown costume. Okay. Brown costume. Lady wearing brown costume. Okay, next. We are not lady. We are a girl. A girl. Oh, a beautiful girl. Oh my God. சரிங்க. என்னங்க? ஐயோ What happened? This will be chosen by a guy wearing monkey cap with facial hair. சத்தமா சொல்லுங்க.
This will be chosen by guy wearing monkey cap with facial hair. With the facial hair. Oh, monkey cap with the facial hair. Oh, what happened, sir? Oh my God. Wait, open பண்ணாதீங்க. சொல்லுங்க, படிங்க. This will be chosen by a great dancer. Great dancer. Oh my God. And then final. What's your name, madam? உங்க பேர் என்ன? Niharika. நிகாரிகா. Take it. This will be chosen by a girl named Niharika Konidala. What? நல்லா படிங்க, புரியாதா உங்களுக்கு? This will be chosen by a girl called Niharika. நான் தான். அவங்களோட நேமே அதில் போட்டிருக்கு. Thank you very much. Thank you. Thank you. Thank you, brother. இந்த சாங் வந்துட்டு எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. விஷுவல் பார்க்கும்போது தெரியுது. Few words about மெட்ராஸ் காரன் and as well as இந்த டான்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. Yes, of course. The stage is yours, master. தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய வேலை எப்போவுமே கேமரா பின்னாடியே என்னோடய வேலை முடிஞ்சிடும். அப்புறமா அப்படியே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், அதை நான் ஷேர் பண்ணுவேன், அதோட முடிஞ்சிடும். பட் வெரி ஹாப்பி ஃபார் மெட்ராஸ் காரன் டீம். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க கோரியோகிராஃபராக. அதுக்கப்புறமா இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார். இந்த யூடியூப்பில் போடுறவங்க கரெக்ட் செலவை இழுத்து விட்டுட்டாருன்னு போட்டுறாதீங்க. அவர் ஆக்சுவலாக என்னை நல்லா பாராட்டினார். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அவர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் அதை எப்பா இவர் செலவு இழுத்து விட்டுருவார்ப்பா அப்படின்னு சொல்லி என் சோழியை முடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சாங்கை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஐகானிக், ஒரு என்ன சொல்கிறது, இந்த சாங்கு கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்தாருன்னு சொன்னார். அப்போ நான் காலேஜில் இருந்தேன். ஸோ இந்த பாட்டெலாம் டான்ஸ் ஆடி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. பட் இதை வந்து இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின்ட்டேன். ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அதில். ஒன்று வந்து ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்கும். அதில் நானும் ஒருத்தன். அண்டு எப்போவுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி ஒருத்தன் நடிக்கிறான் அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமெல்லாம் திங்க் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த பாட்டில் ஷேன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது. ப்ளஸ் அண்ட் ஐ ஹாவ் அன் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நிஹாரிகா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் அவங்க. நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது. மோர் பிகாஸ் எனக்கு எங்களோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ நான் அப்போதுலேருந்தே அவங்கள நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது. ஸோ என்னோடய ரொம்ப பெஸ்ட்டு 2 பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க. நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு அலைப்பாய்தில் வந்துட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ஒரு வீட்டில் வரும். ஸோ இப்போ இதை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால், இப்படி ஒரு கிச்சன், இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமராமேனும் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக பைசானதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் தான், நான் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணால். எனக்கு பிரசன்னா நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணும்போது தினேஷ் கூட நிறையா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பிரசன்னா ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் ஆக்சுவலாக. நான் சும்மா இப்படி பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் பிரசன்னா ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு இருக்கிற ஐடியாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு ஃப்ரேம்ஸ், பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான். ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா. அண்டு இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும். பட் நான் ரொம்ப போட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன். அவர் இந்த ஐடியாவுக்காக ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர் சாருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, ஜெகதீஷுக்கு
சரிடா ஏதோ ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப்பில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ். 100ல் ஒரு 90 பேர் பாராட்டுறாங்க, 10 பேர் ஓகே திருத்திக்கலாம், அவங்க நாங்கள் இல்லை. அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட் தான் ஒரு டெக்னீஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும். எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, மணிரத்னம் சார், அப்புறம் ஏ ரஹ்மான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு ட்ரிபியூட் எப்படி என் லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான், இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான். ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் ஒரு கோரியோகிராஃபியில் ஒரு பெரிய லெசன். நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு. அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அதுதான். ப்ளஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நாங்கள் இந்த போகிற போக்கில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் சம்பளம் தருவீங்க அப்படிங்கிறத நாங்கள் பேசல. நான் படத்தை பண்ணி முடிச்சாச்சு, பாட்டை முடிச்சாச்சு. டு பி ஃப்ரேங்க், நாங்கள் பாட்டை பண்ணதுக்கப்புறமா தான் ஜெகதீஷ் ப்ரோ உங்கள் சேலரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பாட்டு பண்ணுற ரஷ்ஷில் இந்த டீம் இருந்த ஒரு 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 ஜோனில் அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்லணும் நம்பரா அப்படின்னு தெரியல. பட் ஃப்ராங்க்லி நான் வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ஸ்டார், பெரிய 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 ஸ்டாரோட படத்துக்கு நான் என்ன கோரியோகிராஃப் பண்ணணும், சம்பளத்தை நான் வாங்குவேனோ அந்த சம்பளத்தை கொடுத்து எனக்கு ஹானர் பண்ணார். ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணின அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன். பட் இந்த ஒரு டீமை எவ்வளோ இவர் லைக் பண்ணிருக்காரு, இந்த படத்தை அவர் எவ்வளோ நம்புறாரு அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாலுமே அதுதான் எனக்கான சேலரி. பட் டு பி ஃப்ராங்க், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார் படத்துக்கு நான் ஒரு கோரியோகிராஃபராக போனேன், எனக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அதை கொடுத்து இந்த படத்துக்கு எனக்கு ஆனர் பண்ணாங்க. அதுவே பெரிய விஷயம். அவரோட ஹார்ட் இங்கே தெரியுது. இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் நம்ம ஸ்டேஜ் விட்டு இறங்கினா தப்பாக இருக்கும். ஜேசிசி பிரதர்ஸ், இதை சொல்லாமல் நம்ம கீழே இறங்க முடியாது. பட் சும்மா ஃபன்னாக சொல்கிறது தான். பட் ஏன்னா இவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அண்ட் இவ்வளோ பெரிய பேர் கைத்தட்டதுக்கான ஒரே ரெப்ரசன்டேஷன் ஜெகதீஷ் சார்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க. அப்புறமா வாலி வள்ளி எப்படியோ இந்த ஒரு பேர் மட்டும் நமக்கு சரியாக வராது. அண்டு டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் சொர்ணாக்கா மாதிரி இருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஜெகதீஷ் ப்ரோக்கு, பிரசன்னா ப்ரோக்கு, எடிட்டர் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணிட்டார். நான் ஒரு மாதிரி பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் ரொம்ப அழகாக அவர் டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பர். எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேலும் மேலும் நிறைய ஒரு படம் பண்ணணும், சினிமாவை பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன். குட் லக். தேங்க்யூ. Hello, Vanakkam. Thank you so much, Chennai. Thank you, everyone. From a very long time, you guys have been standing and witnessing the show. Thank you so much. This event is for this song, so I'd want to start talking about this song. In the song, like in my entire life, I think this is the song that I heard the most. A favorite song idu. Not just the song, even the lyrics are my most favorite. The very lovable lyrics. And நான் எப்போ நினச்சல that I will get the opportunity to perform on this song again. It feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created this song, Mani sir and A. Rahman sir, and for Sarigama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for
trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasant sir, I genuinely really appreciate the editing of this song because like he said, the transitions were on point. Romba nalla irundhathu, so it was superb. And in the song, in the ivlo beautiful var, the first reason is our producer Jagdish sir. Sir, your heart is so pure. Evlo pure heart allo, you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great, great, great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Vali sir, in the song kagila, just for the entire film, thank you so much for trusting me to play this character and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did a romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. மேடம் how are you? Super. ஏண்டா அதை கேட்கதான் அவ்வளோ அது இல்லை மேடம், இங்கே எல்லாருமே வந்துட்டு யுவர் ஹார்ட் த்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்காரு. He wants to ask questions. பொழுது போலனா அண்ணனை கொத்து விட்டுருவல. So are you ready madam? ஆமா ரெடி. Yes madam. என்ன நான் கேட்க போறேன்? இல்ல அவங்கள்ட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ பொதுவா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு. ஹவு டஃப் டாஸ்க் பி எ ஹீரோயின் அப்படின்றது. டயட் பார்த்துக்கணும். ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. ஓகே. ஷேப்ல இருக்கணும். ஆமா. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதுக்குன்னா நான் ரொம்ப பெரிய ஃபுடி. ஸோ எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. செகண்ட், இந்த மாதிரி சாங்ஸ் வருதுன்னா அது ரொம்ப டான்ஸ் ஆடணுமா மேடம்? இந்த மாதிரி சாங் வரும்போது ஃப்ளெக்சிபிளா டான்ஸ் ஆடணும். ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கெல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்ல, ஃபர்ஸ்ட் 30 டிகிரியா போவாது. ஆமா, இவங்க என்னன்னா சம்மர் சால்ட்லாம் அவர் கழுத்து மேல அடிச்சிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் இஸ் தட் அந்த டான்ஸ்? அது சசி எனக்கு என்னன்னா சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றது ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கரமா இதா இருக்கு. பயங்கரமா இருந்திருக்குல்ல மாஸ்டர்? ஏன்டா அதனா எனக்கு புரியுது. And the third one is putting makeup for 1 hour. 1 hour? Oh. I mean full getting ready. Okay. 1 hour is okay. Makeup மட்டும் இல்ல, makeup, hair, dress எல்லாம் இருக்குல்ல. 1 hour. Okay. அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். அதுதான், அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். Because I am a very அண்ணா outdoorsy person. ஹீரோனா ஆவறது நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது. இல்ல, கரெக்ட்டா? நம்ம என்ன பண்ணா பாம்பே போனோம், வேற வழியே கிடையாது. ஹீரோயின் ஆகணும்னு யோசிச்சா வேற வழியே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை விட்டுறலாம். இப்போதைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மெட்ராஸ்காரன் அப்படின்னு உடனே உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்னு உடனே ஃபர்ஸ்ட் தாட் என்ன? மெட்ராஸ். One thing, don't tell our both name. MRC நகர். MRC நகர். சன் டிவி ஆபீஸ். இல்ல, நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போல இருந்து I was staying in MRC நகர். ஓகே. ஓ மேடம், நாங்க அங்க தான் வர்க் பண்றோம். ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க, நாங்க சாப்பாடுலாம் எடுத்து வரோம். ஓகே, மூடிட்டு இருக்கீங்களா? ஓகே. சூப்பர். இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ணுவீங்க. ஆமா, மேனேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸோடைய டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படினா one dialogue for us. நான் 1 தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி. ஓ
இது போதுமே. ரொமான்டிக்கா மேடம்? ரொமான்ஸ் ஏதாவது ஏன்னா- you are a romantic heroine ஆ? நான் ஒன்னு தர சொன்னா 100 தர சொன்னா மேடம் மேடம் இது இப்படி சொன்னா இந்த பல dialogue வாட்டி ஏ சொல்லு. romantic ஆ இல்ல அவனுக்கும் சொல்லுவீங்க they also coming மேடம். அவனுக்கு ஆஸ்திரேலியா சொல்லுங்க மேடம். அதான் அவன் ஆசைப்படுறான். ஆஸ்திரேலியா மேடம். ஐ டென்ட் see மேடம். ப்ளீஸ் மேடம். ஒரு தடவை தான் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல வேணாங்க, உங்களை அவன் ஸ்பாயில் பண்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும். ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற மெட்ராஸ்காரன்ல இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னா இதோ வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக். ஸோ ஹாப்பி. இதே Thank you. மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம். Thank you so much. Tada, bye bye. See you. Thank you. Good night, guys. Sorry. ಮೊದಲ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜಗದೀಶ್ ಬ್ರೋ. ഒരു ബാക്കാ ஓகே. நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ஒரு படத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கல. சத்தியமான அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன். அவர் நல்லொரு അതേപോലെ சதீஷ் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பராக கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது. அது என்னோடய ஃப்ரெண்டு தான், நந்தகோபன். அவர் தான் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறையா அந்த பேர் கேட்கும், இனி நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே மீன் ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். முதல் படம் தான் தமிழ், எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். அப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். நிஹாரிகா ஜி, mean we had a very good time. It was so it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. என்னையா மேஜிக் ஷோ பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு, சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? மீன் ஃபிலிம்ஸ் தான் இந்த மீன் தமிழ் படங்கள் தான் சென்னையோட இல்லைங்க மட்ராஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்கள் கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்கள் படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையாக பார்ப்போம், அந்த மாதிரி நீங்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன் விண்ணை தாண்டி வருவாயா. வாவ். அது மீன் கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷனில் இருக்குது, அது கூட தான் பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸி உங்கள் லைஃப்பில் இருந்திருக்காங்க? சின்ன ஜெஸி இருந்தது, குட்டி ஜெஸி இருந்தது, குட்டி ஜெஸி இருந்தது. அது ஸ்கூல் டைமில். ஆடுகளம் ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேர் சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம் அவ்வளோதான் பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, நீங்கள் நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்கே இருக்கிற பெண்களுக்கு உங்கள் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு ப்ரொபோஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமாம், என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்குது, இந்த பையன் மட்டும் ஏன் ஹவு வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையா தான் சொல்றான். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு, இந்த ஏஜ்லயும் அவர் காண்டாக்ட் இருக்காரு. அவ பாத்துக்கோங்க ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே. ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவ்வபிள் ஃபேன்ஸ்க்கு. லவ்வபிள் ஃபேன்ஸ், லவ் யூ. ஐ லவ் யூ டு.
அவ்வளவுதான். சரி, ஆனா இன்னொரு டாஸ்க் இதான் மெயினான டாஸ்க். ஆமா. மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால இப்போ இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாய்தையில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அக்காக்கு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு ஆனால் நடத்தும் பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இதை வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டைலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. அதை வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்லாங்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி, நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கிற. சோப்பு இல்ல பிரதர், சோக்கு. சோப்பு இல்ல, சோக்கு. சோக்கு. ஏ சக்தி, நீ சோக்கா இருக்கன்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி சோக்கு. சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து டாவு வந்து டாவ் அடிக்கணும்னு தோணுதே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு மெர்சலா இருக்கணும்ப்பா. சரி, சொல்லுங்க பாப்போம். என்னடா அங்க கையாமையான்னு பேசினே இருக்கிறீங்க? புள்ள என்னால எவ்வளவு அழகா நம்ம ஊர் பாஷை பேசுது. Bro, மண்ணையா பண்ணுறீங்க. ஜோராவத கை தட்டுங்க. ബ്രോ മൈ മദർ ടങ് ഇസ് മലയാളം. இல்ல நோ ஞானும் குறைச்சு மலையாளம் சம்சாரிக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் பேசுங்க. என்னடா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க? என்னய்யா கையாமையா கூவிட்டு இருக்கணும்? ஏம்மா இந்தா இங்க வந்து குந்து. இங்க வந்து குந்து. இங்க வந்து குந்து சிட்டிங். குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே, சூப்பர். ஸ்டைல இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது மட்ராஸா? ஆமா, மட்ராஸா? மெட்ராஸ். நான் தெரியல, வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. இல்ல வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இது இல்ல. சூப்பர். உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening here. நிறைய லவபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. ஸோ தொடர்ந்து இப்போ கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ so much. Love you so much.